தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்கியிருக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வந்த விஜய் விமான நிலையத்திலிருந்து தற்போது வெளியே வந்து பிரச்சார வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10:30 மணிக்கு திருச்சி மரக்கடை பகுதியில் முதல் பகுதியாக அங்கு பேசியிருந்த நிலையில் தற்போது வரையில் அந்த பகுதிக்கு அவர் வந்தடையவில்லை. திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு இயல்பாக 20 நிமிடங்களில் வந்து சேரலாம் என்று சொல்லப்படும் நிலையில் விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கே கிட்டத்தட்ட 20லிருந்து 30 நிமிடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது வழிநெடுங்கிலும் தொண்டர்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார். காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்த போதிலும் கூட அந்த பிரச்சார வாகனத்தை சுற்றிலும் தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விமான நிலையத்திலிருந்து தற்போது மெயின் ரோட் பகுதிக்கு வந்திருக்கிறது. டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை கடந்து கிட்டத்தட்ட 8லிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதிக்கு அவர் வர வேண்டும். அங்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறார். விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தாலுமே கூட தற்போது அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? விஜயுடைய பிரச்சார வாகனம் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கு? இன்னும் எவ்வளவு நேரத்துல முதல் பாயிண்ட்டுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு? என்னென்ன விஷயங்களை அவர் பேச இருக்கிறாரு ஜெரி? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதன் மக்கள் சந்திப்பு பயணத்தை இன்று முதல் தொடங்கியிருக்கிறார். முதல் மாநாடு வெற்றிகரமாக விக்கிரவாண்டியில் நடைபெற்று முடிந்த நிலையில் 2வது மாநில மாநாடு மதுரையில் முடிந்தது. இதன் பிறகாக அவர் மக்களை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் கோரிக்கையாக வைத்திருந்த நிலையில் தற்போது அவர் மக்கள் சந்திப்பு பயணத்தை முன்னெடுத்துக்கிறார். இன்று தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அவர் மக்கள் மத்தியில் பேச இருப்பதான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் முதன் பகுதியாக தற்போது திருச்சி வந்திருக்கிறார். இன்றைய தினம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பேச இருக்கிறார். இதற்காக காலை 10:30 மணிக்கு திருச்சி மரக்கடை பகுதியில் முதல் பகுதியாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்திருந்தனர். தற்போது விமான நிலையத்திலிருந்து வெளியே பிரச்சார வாகனத்தில் விஜயின் வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தவாறு இருபுறமும் தொண்டர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை கையசைத்தவாறு அவர் விஜய் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒரு பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தவாறு தொண்டர்களுக்கு கையசைத்து வரக்கூடிய நிலையில் ஜன்னல் வழியாக விஜய்க்கு கை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் அந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்த போதிலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தற்போது அந்த வாகனத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மயக்கமடைந்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த வாகனத்தில் விஜய்க்கு கை கொடுக்கும் வகையில் தொண்டர்கள் அங்கு சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த பகுதியிலிருந்து மரக்கடை பகுதிக்கு சரியாக 10:30 மணிக்கு வர வேண்டும் என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட 20லிருந்து 30 நிமிடங்கள் ஆகியிருக்கிறது. தற்போது டிவிஎஸ் டோல்கேட்டை கடந்து அந்தந்த பகுதிக்கு அவர் செல்ல வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தவாறு தொண்டர்களுக்கு கையசைத்தபடி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் கையசைத்தவாறு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவருக்கு எப்படியாவது கை கொடுக்க வேண்டும், அவருடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களில் தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் சுப்ராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்ராமன், கிட்டத்தட்ட 10:30 மணிக்காக திருச்சி மரக்கடை பகுதிக்கு வந்திருக்க வேண்டிய விஜயுடைய பிரச்சார வாகனம் தற்போதுதான் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்திருக்கு. இங்கிருந்து திருச்சி மரக்கடை பகுதிக்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகக்கூடும்? இந்த இப்படியே போயிட்டு இருந்தா எப்போதான் அவர் போய் அங்க சேருவார்? அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்காரு. அதற்காக இன்று திருச்சியில பிரச்சாரம் மேற்கொள்வதாக திட்டமிடல் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்காக அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வருகை தந்தார். அவர்கள் திட்டமிட்டது என்பது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நம்ம அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதிக்கு சென்று விடுவோம், அங்கு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அடுத்ததாக அரியலூர் சென்று விடுவோம் என்று அவர்களுடைய திட்டம் இருந்தது. ஆனால் ரசிகர்களுடைய திட்டம் என்பது வேறு. எங்களுக்கு முதலில் நாங்கள் விஜயை பார்க்க வேண்டும்,
அவருடன் நாங்கள் செல்ஃபி எடுக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும், வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பது போல ரசிகர்கள் அனைவரும் விஜயை பார்ப்பதை முந்தியடித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விமான நிலையத்திலிருந்து விஜய், அதாவது கிட்டத்தட்ட அவர் இறங்கியது 9:30 மணிக்கு, தற்பொழுது 10:30 மணி ஆகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக தற்பொழுதுதான் அவர் விமான நிலையத்தை விட்டே வெளியே வந்திருக்கிறார். ரசிகர்கள் அந்த வாகனத்தை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். வாகனத்தை நோக்கி முன்னேறி வருகிறார்கள் ரசிகர்கள். வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு அந்த கூட்டம் என்பது அங்கு கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. அதே போல காவல்துறையிடம் நாங்கள் இங்கு திருச்சியை பொறுத்த அளவுக்கு நாங்கள் 10:30 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கி முடித்துக் கொள்கிறோம், அடுத்ததாக அரியலூர் செல்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அவர்களுடைய திட்டமிடல் என்பது இங்கு ரசிகர்களுடைய இந்த ஆரவாரத்தில் எடுபடாது என்பதே தெரிகிறது. குறிப்பாக இந்த பிரச்சாரம் அவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தாமதமாகவே அவர்களுடைய திட்டமிடல் அமையும் என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுதுதான் விமான நிலையத்தை விட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கே சுமார் 1 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்வதற்கும் நேரம் என்பது அதிகமாக எடுத்துக்கொள்ளும். குறிப்பாக இதுக்கான காரணம் என்னவென்றால், ரசிகர்கள் முதல் முறையாக திரையில் பார்த்த ஒரு நடிகரை தற்பொழுது தலைவராக தரையில் பார்க்கிறார்கள், தங்களுடன் பார்க்கிறார்கள். தங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார், தொகுதிக்கு வந்திருக்கிறார், நம்முடைய பகுதிக்கு நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார், அவரை காண நாம் வந்திருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் முழுக்க விஜயை பார்ப்பதற்காகவும் அவர் என்ன பேச போகிறார் என்பதெல்லாம் பின்புதான். ஆனால் அவரை முதலில் பார்ப்பதுதான் நமக்கு முக்கியம் என்பதன் போல அவர்கள் விஜயை சூழ்ந்து கொண்டிருப்பதால் அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்குமே கூட ரசிகர்கள் ஏராளமான அளவில் சூழ்ந்து கொண்டு, அதே போல அங்கு இருக்கக்கூடிய சுவர் உள்ளிட்ட இடங்களில் ஏறி நின்றும் விஜயை பார்ப்பதற்காக ஆவலாக காத்திருக்கிறார்கள்.